அன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் எங்கள் வீட்டுக்கு ஒரு நியூ கெஸ்ட்டு வந்தாங்கன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக பூனை வந்து குட்டி போட போதா என்னன்னு தெரியல. அப்படியே எல்லார் வீட்டுக்குள்ளேயும் போய் கட்டில் கடியில் சேர் கடியிலலாம் போய்கிட்டு இருந்தது. அதே மாதிரி எங்கள் வீட்டுக்குள்ளேயும் வந்து சேர் கடியில் போயிடுச்சு. அங்கிட்டு போ. எனக்கு என்ன பயம்னா வீட்டுக்குள்ளே கக்கா சுச்சு எதுவும் போயிருமோன்னு. ஆனால் அது போகலை நல்லபடியாக. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்க ஒரு பொண்ணு வந்து அவங்க ஃபேமிலி வந்து அந்த பூனைக்கு வந்து பால் இந்த மணிலாம் கொடுப்பாங்களா. ஸோ அவங்களோட பெட்டாயிருச்சு இந்த பூனை. ஸோ இங்கே பாருங்கள், இப்படி தான் இந்த போஸ்ட்டில் தான் ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டே இருந்தது. நான் கூட கக்கா தான் போகுது போலன்னு நினச்சேன். ஆனால் வந்து அது வந்து குட்டி போட போகுதா என்னன்னு தெரியல. அதுதான் அப்படியே இடம் பார்த்துக்கிட்டே இங்கிட்டு அங்கிட்டுமா சுற்றிக்கிட்டு இருந்தது. அவங்க டேடி கிளம்பி ஆஃபீஸ் வர டைம் ஆயிடுச்சு. ஸோ அதிகுட்டாவும் வெளியே நின்று அந்த பூனையை பார்த்துக்கிட்டே இங்கே வா இங்கே வான்ட்டே இருந்துக்கிட்டு இருந்தான். பார்க்கும்போதே பாவமாக தான் இருந்தது. வேறு என்ன பண்ணுறது, வி ஆர் ஹெல்ப்லெஸ் மணி தான் இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் போனோடனே அப்புறம் கீழே போயிடுச்சு ஸ்டெப்ஸில். அது பாருங்கள் எவ்வளோ அழகாக கீழே இறங்கி போகுதுன்னு. அப்புறமா கொஞ்ச நேரத்தில் அதிகுட்டாவும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து 2 பேருமே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னடா ரொம்ப அமைதியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஆனால் கொஞ்ச நேரத்தில் இவங்க 2 பேருமே ரகலை பண்ணிடுவாங்க. அதுவும் என் பையன் சொல்லவே வேணாம். நான் சொல்லலை, இன்னி கொஞ்ச நேரத்தில் அவங்க 2 பேரும் அவங்க வேலையை காட்டிடுவாங்கன்னு. அதுவும் என் பிள்ளை அவன் ஏதாவது ஒன்று எடுத்துட்டா போதும் உடனே கொடுக்குன்றுவான். அப்புறம் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க 2 பேருமேவும். அப்புறம் என் பையன் இந்த ட்ரக்கை வச்சு என்ன பண்ணுவான்னா மேலே ஏற்றி கீழே இறக்குவானா. அப்போ பூஷா அப்படின்வான். நான் சொல்லலை, கொஞ்சம் நேரம்தான். அப்புறம் 2 பேரும் மல்லு கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. சரி, குழந்தைங்கனாலே அப்படித்தானே இருப்பாங்க அப்படின்னு நாங்களும் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே சும்மா இருந்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேவும் அவன் வந்தான். ஆக்சுவலாக அவன் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடுவானா. எனக்கு அவன் டான்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் ஆடி கட்டுறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கிட்ட அதையுமே அவன் ஆடுன்னு சொன்னோன்னே இவனும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தான். இப்படி தான் ஆடுவானா அவன். ஆனால் நல்லா க்யூட்டாக பண்ணுவான். என் பிள்ளை அவன் ஃப்ரெண்டு வந்தோடனே எல்லா டாய்ஸும் எடுத்து வெளியே வச்சிட்டானா. நான் என்ன பண்ணேன், சரி இது எம்டியாக தானே இருக்குது அப்படின்னு அந்த இடத்த அப்படியே ஸ்லாபை ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு நான். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். பாய்.